தற்பொழுதைய முக்கிய செய்தி, தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறது தயாராக இருக்கிறது. அதனுடைய பட்டியல் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நமக்கு கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் வேட்பாளர்களாக யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஏற்கனவே 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வேட்பாளர்கள் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய இழுபறியே நீடிச்சது அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஆலோசனைகள் எல்லாமே நடந்திருந்துச்சு. டெல்லியிலையும் இதற்கான ஆலோசனைகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. இப்ப இந்த நிலையில ஒரு வழியா இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது இறுதியாக இருக்கு. பல கட்ட ஆலோசனைக்கு அப்புறமா, நீண்ட இழுபறிக்கு அப்புறமா வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கு காங்கிரஸ். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், ஒரு வழியா வெளியாக இருக்கு காங்கிரஸினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல். யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, நிலவரம் என்ன ரமேஷ்குமார்? பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இதே தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியில் முன்னாள் செல்லக்குமார் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நாங்குநேரி தொகுதியில் ரூபி மனோகரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில் தமிழ்குமரன் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்குமரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கும் ஜி.கே. மணியினுடைய மகன். அவர் அண்மையில் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல குளச்சல் தொகுதியில் தாரகை கத்பட் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விலங்கவங்கோடு தொகுதியில் டி பிரவீனுக்கும், கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடியில் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கின்ற மாங்குடி அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உசலம்பட்டிக்கு சரவணகுமார், சிவகாசிக்கு கணேசன் அசோகன், திருவாடனை தொகுதிக்கு ராம கருமாணிக்கம், ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு ஊர்வசி அமிர்தராஜ், சங்கரன் கோவில் தனி தொகுதிக்கு சங்கை கணேசன், அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு வி.பி. துரை உள்ளிட்டோருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யூனுஸ் முகமதுக்கும், கடலூர் தொகுதியில் சந்திரசேகருக்கும், துறையூர் தனி தொகுதிக்கு விச்சு லெனின் பிரசாத்துக்கும், சிங்காநல்லூர் தொகுதிக்கு ஸ்ரீநிதி நாயுடுவுக்கும், கருவுண்டாம்பாளையத்திற்கு சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும், உதகமண்டலம் தொகுதிக்கு ராமச்சந்திரன் என்பவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு, இந்த ஈரோடு கிழக்கு ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியிலே கோபிநாத் பழனியப்பனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆத்தூர் தனி தொகுதியிலே அர்த்தநாரிக்கும், அதே போல இந்த ஊத்தங்கரை தொகுதிக்கு குப்புசாமி என்பவருக்கும், சோளிங்கூர் தொகுதிக்கு முனிரத்தினத்திற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தொகுதிக்கு துரை சந்திரசேகருக்கும், வேளச்சேரி தொகுதியிலே ஹசன் மௌலானாவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இப்ப இந்த வேட்பாளர்கள் பட்டியல குறிப்பிடத்தக்க அந்த தொகுதிகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன ரமேஷ்குமார்? அதே மாதிரி இப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் இதுல எதிர்த்து யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமாக இதில் முக்கிய வேட்பாளர்கள் பார்த்தால் செல்வ பெருந்தகை, அதே போல மாங்குடி, ஹசன் மௌலானா, ரூபி மனோகரன், ராஜேஷ்குமார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போட்டியிட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவருக்கு இந்த வேட்பாளர் பட்டியலில் மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசினுடைய இந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. திரையில பார்க்கிறோம். முதல்ல இந்த 4 வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொன்னேரியில துரை சந்திரசேகர் அவர் போட்டியிடுகிறார். வேளச்சேரியில ஹசன் மௌலானா போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகையும், சோளிங்கர்ல முனிரத்னமும் போட்டியிடுறார். இது முதற்கட்ட இந்த 4 வேட்பாளர்கள் பட்டியல் பார்க்கிறோம். அடுத்தபடியா ஊத்தங்கரையில குப்புசாமி, கிருஷ்ணகிரியில செல்லக்குமார், பெண்ணாகரம்ல தமிழ்குமரன், ஆத்தூர் தனி தொகுதியில அர்த்தநாரி, ஈரோடு கிழக்குல கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுகிறார். ஊட்டியில ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் தொகுதியில கே.பி. சூரிய பிரகாஷ், சிங்கநல்லூர் தொகுதியில ஸ்ரீநிதி நாயுடு போட்டியிடுறாங்க. இதனுடைய தகவலை பார்க்கிறோம். மேலும் அடுத்தபடியா துறையூர் தனி தொகுதியில விஜி லெனின் பிரசாத், கடலூர்ல சந்திரசேகரன்,
மயிலாடுதுறையில ஜமால் யூனிஸ் முகமது, அறந்தாங்கியில ராமச்சந்திரன், காரைக்குடியில மாங்குடி, உசிலம்பட்டியில சரவணகுமார், சிவகாசியில கணேசன் அசோகன், திருவாடானை தொகுதியில ராம கருமாணிக்கம் போட்டியிடுறாங்க. அடுத்தபடியாக துறையூர் தனி தொகுதியில நம்ம பார்க்கிறோம். இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியை நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுறாரு. காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் என்று அதிகாரப்பூர்வமா வெளியாக இருக்கிறது. துரை சந்திரசேகர் பொன்னேரி தொகுதியில போட்டியிடுறாரு. அவருடைய அந்த புகைப்படத்தையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக ரூபி மனோகரன் நாங்குநேரி தொகுதியில போட்டியிடுறாரு. தொடர்ந்து வேளச்சேரியில ஹசன் மௌலானா போட்டியிடுறாரு. சோளிங்கர்ல முனிரத்னம் அவர்கள் போட்டியிடுறாங்க. ஹசன் மௌலானா வேளச்சேரி தொகுதியில போட்டியிடக்கூடிய அந்த முக்கிய செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.